புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூரில் நியூஸ்7 தமிழ் சார்பில் வாடிவாசலின் ரியல் ஹீரோ விருது வழங்கும் விழா சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இதுகுறித்தான முழுமையான கள நிலவரங்களோடு எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். ஹரிகிருஷ்ணன், இந்த விழாவிற்கான ஏற்பாடுகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது? இன்னும் சற்று நேரத்தில் விழா தொடங்க இருக்கும் நிலையில் முழுமையான கள நிலவரங்கள் என்ன? ஜல்லிக்கட்டு நியூஸ்7 தமிழையும் பிரிக்க முடியாது என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு ஜல்லிக்கட்டுக்காக போராடக்கூடிய களத்தில் நியூஸ்7 தமிழ் முதன்மையாக செயல்பட்டது. அந்த வகையில் தொடர்ந்து இந்த நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டிகளை அங்கீகரிக்கும் விதமாகவும் வெற்றி பெறக்கூடிய காளைகள் மற்றும் காளை உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கே 3வது ஆண்டாக தொடர்ந்து கௌரவித்து வருகிறது. ஒவ்வொரு இடங்களிலும் இந்த விழாவை மிக விமர்சையாக இந்த விருது வழங்கும் விழாவை நடத்தி வருகிறது. பல்வேறு இடங்களில் 2 ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த நிகழ்வானது தற்போது புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூரில் இருக்கக்கூடிய மதர் தெரசா கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய திடலில் பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அதற்காகத்தான் இங்கு ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் இதுவரை நடந்து முடிந்திருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கு பெற்றுள்ள காளை மற்றும் மாடுபிடி வீரர்கள் வெற்றி பெற்றவர்களை அழைத்து அவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கக்கூடிய விழா தான் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த மாடுபிடி வீரர்கள் மட்டுமல்ல, இந்த இடத்திற்கு போட்டிகளிலே வெற்றி பெற்ற காளைகளும் வந்திருக்கிறது. காளை உரிமையாளர்களும் வந்திருக்கிறார்கள், மாடுபிடி வீரர்களும் வந்திருக்கிறார்கள். தற்போது காளை வளர்க்கக்கூடிய சக்கரபாணி அவர்கள் நம்மோடு இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். ஐயா, இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தளவுக்கு நியூஸ்7 தமிழ் இந்த விருது வழங்கும் விழா இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து 3வது வருஷமா நடத்துது. இந்த ஒரு நிகழ்வு அப்படின்றத நீங்க ஒரு காளை உரிமையாளராக எப்படி பார்க்குறீங்க? நான் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த அன்னவாசல் பக்கத்தில் மெய்வழிச்சாலை சேர்ந்தவன். நான் முன்னாடி ஜல்லிக்கட்டு பேரவையில் மாநில பொதுச்செயலாளராக இருந்தேன். இப்போ ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சங்கத்தில் நான் மாநில துணைத் தலைவராக இருக்கேன். இன்றைக்கு எங்கள் புதுக்கோட்டை மண்ணில் இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோடு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து ஜல்லிக்கட்டு நடக்கும் மாவட்டத்திலிருந்து சிறந்த காளைகளையும் சிறந்த மாடுபிடி வீரர்களையும் ஜல்லிக்கட்டு நடத்தும் ஊர் பொதுமக்களையும் வரவழைத்து எங்கள் அமைச்சர் விஜயபாஸ்கருடைய இந்த மதர் தெரசா காலேஜில் இன்று மாலை நடக்கும் இந்த விழாவிற்கு இந்த நியூஸ்7 டிவி சேனல் மூலியமாக நீங்கள் ஏற்படுத்தியிருப்பது இது உலக வரலாறில் ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. ஏன்னா எல்லா மாநிலத்துக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கும். ஆனால் தமிழனென்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்ற சொல்லுக்கேற்றாற் போல நம் தமிழ் மண்ணில் இருக்கிற கலாச்சாரம் தான் இந்த ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டு உலகத்தில் யாராலையும் இந்த கலாச்சாரத்தை கட்டி காக்க முடியாது. இது நம்ம மண்ணில் நம்ம ஊர் மக்களால் தான் இந்த ஜல்லிக்கட்டை நடத்த முடியும். ஏன்னா நிராயுத பாணியாக ஒரு காளை வெளியில் வருதுன்னா அதை நிராயுத பாணியாக போய் அடக்கக்கூடிய திறமை இந்த தமிழ் மண்ணில் ஊறி இருக்கிற இந்த ரத்தத்தில் ஊறி இருக்க அந்த மாடுபிடி வீரர்கள் தான் முடியுமே தவிர மற்றவங்களை யாராலுமே இது முடியாது. இதை மேலும் மேலும் ஊக்குவிச்சு, ஏன்னா அந்த நியூஸ்7 சேனலுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் சோதனை ஓட்டம் இருக்கும்போது அன்றைக்கி அனங்காநல்லூர் நைட்டு இரவு இந்த நியூஸ்7 தான் நின்று எங்களை உலக அளவில் கொண்டு போனதுக்கு நான் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக வருடம் நல்ல பெரிய அளவில் கொண்டு போய் அந்த வீரர்களையும் அந்த மாட்டு ஓனர்களையும் அந்த ஜல்லிக்கட்டு நடத்தும் காளை நடத்தும் கிராம பொதுமக்களையும் நீங்கள் ஊக்கிக்கொண்டு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். அதே போல் அனங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரத்தில் 3 ஊரையுமே அரசாங்கம் எடுத்து நடத்தியிருக்கு. ஆனால் எங்கள் மண்ணில் நார்த்தாமலை, தென்னலூர், தென்னங்குடி, திருவப்பூர்னு பல முத்துமாரியம்மன் கோயிலெல்லாம் இருக்குது. அதையும் அரசாங்கமே எடுத்து நடத்தணுன்னு நான் இந்த தருணத்தில் நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். இந்த நிகழ்வு வாழ்க்கையில் யாருமே மறக்க முடியாத நிகழ்வு. இதை நீங்கள் எடுத்து சீரும் சிறப்புமாக செஞ்சுறது எங்கள் எல்லோருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றிங்க. அடுத்து காளை வளர்க்கக்கூடிய கரண் அவர்கள் நம்மோடு இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு விழா நடக்குது, நீங்கள் காளையெல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. இந்த பங்கேற்கக்கூடிய தருணம் எப்படி இருக்குது? இது பாரம்பரியத்தை அழிஞ்சிட்டு போகுது. அதை வளர்க்குற விதமாக நியூஸ்7 நடத்துறது எங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறமேட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட்டில் மீட் எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு இப்போ ஆன்லைன் முறையில் இருக்கிறதெல்லாம் ரத்து செய்யணும். அதே மாதிரி ஜல்லிக்கட்டு போராடி மீட்டு கொடுத்த டாக்டர் சி விஜயபாஸ்கர் அமைச்சருக்கு ரொம்ப நன்றி.
இந்த காளைகளை வந்து இப்போ அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, பல்வேறு போட்டிகளில் பங்கேற்றிருக்க. குறிப்பாக அந்த காளையோட சிறப்புகள் என்னவா இருக்குது, எவ்வளோ போட்டிகள் பங்கேற்றிருக்கு, இந்த காளையோட சிறப்பு என்னவா? இந்த மாட்டு பேர் ராஜன். இது கிட்டத்தட்ட நம்மள்ட்ட வந்து ஒரு 15 வாடிக்கு மேலே ஊத்தாச்சு. நான் வந்து அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர் பேரில் தான் வைப்போம் மாடு. நம்ம ஒரு 15 வாடிக்கு மேலே ஊற்றுருக்கு மாடு. தற்போது இங்கே மாடுபிடி வீரர்கள் காளைகள் மட்டுமல்லாது தற்போது அந்த ஜல்லிக்கட்டு களத்தில் 15 வாடிகளை கடந்து வெற்றிகளை பெற்றிருக்கக்கூடிய காளையான ராஜனும் தயாராக இருக்கிறது. நம்மளுடன் கலைக்குழுவும் தற்போது தயாராக இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த திடலில் இந்த விழாவானது பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. இந்த விருது வழங்கும் விழாவை பொறுத்தளவிற்கு நியூஸ் 7 தமிழ் கடந்த 3 வருடமாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. 3வது ஆண்டாக விமர்சையாக இந்த இடத்திலே கலை நிகழ்ச்சிகளுடன் இந்த விழாவானது தொடங்க இருக்கிறது. பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் வர இருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழுடைய தலைமை செயல் அதிகாரிகள் இந்த நிகழ்விலே பங்கேற்கிறார்கள். ஒட்டுமொத்த நியூஸ் 7 தமிழ் டீம் இந்த கல்லூரியுடன் இணைந்து பல்வேறு மக்களை ஒருங்கிணைத்து காளை உரிமையாளர்கள் மாடுபிடி வீரர்களை ஒருங்கிணைத்து இந்த நிகழ்வை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இதுதான் தற்போதைய நிலவரமாக இருக்கிறது. பத்மநாபன்.